செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் எனக்கு இல்லையே. எஸ்பிபி சார், தாசேட்டன் இன்னமும் அழகாக எவ்வளோ கச்சேரி பாடுறாங்க. ஒரு ஃபுல் கச்சேரி பாடக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம். இப்போ இருக்கிறவங்களால ஒரு ஃபுல் கச்சேரி சஸ்டெயினே பண்ண முடியாது. 20 பாட்டு 30 பாட்டு ஒரு கச்சேரியில் பாடுவாங்க. ஆஸ்திரேலியாவில் முதல்ல ஒரு கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முன்னாடி கச்சேரி போகிறது எஸ்பிபி சார், யேசுதாஸ் அவங்க 2 பேரோடையும் மேடையில் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை வெரி செரிஷ்ட். மேடை கச்சேரியில் உங்களுக்கு ஈடு கொடுக்க யாருமே கிடையாது. எந்த யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, சான்ஸே இல்லை. ஒரு சேலஞ்சிங்காக எவ்வளோ சாங்ஸ். தில் சீஸ் கியா ஹை ஆப் மேரே ஜான் लीजिए बस एक बार मेरा कहा मान लीजिए दिल चीज क्या है आप मेरे जान लीजिए. ஒரு கசல் எடுத்தாலும் சரி, நிறைய இன்ஃபேக்ட் அவங்க குலாம் அலி சாவோட பாடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அந்த ஃபுல் ஆல்பம் நான் தலைகீழ புரட்டி கரைச்சி குடிச்ச ஒரு ஆல்பம் அது ரொம்ப அதுல பிரிசாவன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த के सिलसिले सोजे निहां तक आ गए हम तो दिल तक चाहते थे तुम तो जान तक आ गए हैरतों के सिलसिले सोजे निहां तक आ गए. அதை விட அவங்க 2 பேரும் பாடினது दयार दिल की रात में चराग सा जला गया मिला नहीं तो क्या हुआ वो शक्ल तो दिखा गया. दयार दिल की रात में चराग सा जला गया. अदना पाट ये किस खुशी की रीत पर हमों को नींद आ गए वो लहर किसी तरफ गई ये मैं कहाँ समा गया मिला नहीं तो क्या हुआ वो शक्ल तो दिखा गया. दयार दिल की रात में चराग सा जला गया. நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதாவது இந்த மாதிரி அற்புதமான லெஜெண்ட்ஸ் இருக்கிற டைமில் நம்ம பிறந்து. அப்சல்யூட்லி சார், அப்சல்யூட்லி. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம பாடகியாக இருந்திருக்கலான்னு. அந்த பாடல்கள் இல்லை இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு காலத்தால் அழியாத பாடல், ஒரு காலத்தால் அழியாத மெலடி அப்படின்னா எக்கச்சக்கமாக அந்த காலத்தில் அப்படியே அந்த ஸ்டோரி ஒட்டி. அண்ட் வாய்ஸுக்கு பிரதானம் ஜாஸ்தி. இப்போதான் மாண்டாஜ் ஷாட்டு, நம்ம வெளியூரில் போய் ஃபோட்டோ நம்ம ஷூட் பண்ணுறோம். அதனால் ஒரு பாட்டில் ஆஸ்திரேலியா காட்டணும், சிங்கப்பூர் காட்டணும், சிட்னி காட்டணும்னு போது நம்மளுக்கு நிறைய மாண்டாஜ் ஷாட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் வேறு மாதிரி போட வேண்டியிருக்கு. பட் அந்த காலத்தில் ஒரு கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா,
நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. அப்படி ஒரு அமெரிக்கால கூட எடுக்கலாம், ரொம்ப சிட்னிலையும் எடுக்கலாம். ஆமா, ஆனா அப்படியே ஒரு மரத்தை சுத்தி 2 பேர் இப்படி ஃபீல் பண்ணி அந்த பாடல்கள். அது என்னன்னா ஒரு க்ளோஸ்அப் ஷாட் நிறைய அந்த காலத்து ஆக்டர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடுறது, அந்த பாட்டை ரசிக்கிறது, அந்த பாட்டு நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் கேட்கும்போது. எங்கேயோ லாங் ஷாட்ல யாரோ 2 பேர் 2 லைன் பாடினா நம்மளுக்கு அது ரெஜிஸ்டரே ஆகாது, பேசவே தெரியாது. அதனால ரெஜிஸ்டர் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ சம்டைம்ஸ் வருத்தம் உண்டு எனக்கு. அந்த நல்லா பேசும். ஆமா, நம்ம சார் ப்ளீஸ் எனக்காக எதுக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய மேடைகளில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடியிருக்கோம். அதுக்கு நீங்கள் சிவாலியர் சிவாஜி மாதிரி எவ்வளோ அழகாக பல்லவி, அந்த பல்லவியா நீங்கள் சரணம்லேருந்து ஆரம்பிங்க. ராணியின் முகமே, அதுலேருந்து ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை வசித்தேன் அமுதத்தில் வசித்தேன் ராஜாவின். அதாவது இது எத்தனையோ மேடை கச்சேரிகளில் உங்களால் நான் இப்படி ஒழுங்காக பாடாமல் சிரிச்சிருக்க நாள்கள் தான் ஜாஸ்தி. பட் டெஃபினெட்லி மனோஜ் சார், எனக்கு இட்ஸ் சச் அன் ஆனர் டு பி வித் யூ. பிகாஸ் உங்கள் ரெக்கார்டிங் கூட நான் கேட்டிருக்கேன். பட் அதாவது இன்றைக்கும் மேடை கச்சேரியில் உங்களுக்கு ஈடு கொடுக்க யாருமே கிடையாது. எந்த யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, சான்ஸே இல்லை. எனர்ஜி லெவலாக இருக்குது, அந்த பாடக்கூடிய அந்த ஒரு தம் பிடிச்சி பாடுறது அது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆஃப்கோர்ஸ் எஸ்பிபி சார், தாசேட்டன் இன்னமும் அழகாக எவ்வளோ கச்சேரி பாடுறாங்க. ஒரு ஃபுல் கச்சேரி பாடக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம். இப்போ இருக்கிறவங்களால ஒரு ஃபுல் கச்சேரி சஸ்டெயினே பண்ண முடியாது. 20 பாட்டு 30 பாட்டு ஒரு கச்சேரியில் பாட சாப்பிடுவாங்க அப்படின்னு இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தம் வேணும். பட் ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அது எல்லாருக்கும் நேச்சுரலாக வராது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது மக்களோட கனெக்ட் பண்ணுறது, மக்களை என்டர்டெயின் பண்ணணுன்ற அந்த ஒரு உற்சாகம் இருக்கிறது. அது மனோ சார், நீங்கள் என்னைக்கும் அதுக்கு வாலிபராக தான் இருக்கீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் தென்னிந்திய லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் கச்சேரிஸ் போயிட்டுருக்கேன். டச்வுட், அதாவது காட் பிளஸ் யூ. உங்களுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மேடையில் அந்த பப்ளிக்கை அவங்க பல்ஸை நம்ம புரிஞ்சு அவங்க என்ன பாட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது அது பெரிய ஆர்ட்டுங்க. அது அதாவது அனுபவம் தான் பேசும். டெஃபினெட்லி சார். எட் எ டைம் நம்மளுடைய ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட அங்கே தெரியாமல், நம்ம எவ்வளவோ ஜெர்னிஸில் இருப்போம், சம்டைம்ஸ் சாப்பிடாம வந்திருப்போம், ஃப்ளாஸ்க் அங்கே மறந்துட்டு மேடையில் 3 மணி நேரம் தண்ணி இல்லாமல் பாடின காலங்கள் எல்லாம் எவ்வளவோ. பட் அந்த கச்சேரி முழுமையாக அவங்க அந்த டிக்கெட் வாங்கிட்டு உட்கார்ந்தவங்க நிறைஞ்ச மனசோட நம்மளை ப்ளஸ் பண்ணி போகிற அளவுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பின்னாடி தான் எல்லாம். தேங்க்யூ சார். அதாவது எஸ்பிபி சார், அதாவது எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஃபீமேல் சிங்கர்ஸை சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லேடி எஸ்பிபியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா எஸ்பிபி சார் அதே மாதிரி எத்தனை பாடல்கள், என்ன ஸ்டைல்ஸு. அதாவது இத்தனை என்னை பார்க்குறச்செல்லாம் சொல்லுவார், உன்ன மாதிரி நான் பாட்டு கற்றுக்கல, உன்ன மாதிரி பாட்டு கற்றுக்கல அப்படின்வாரு. பட் நான் சொல்லுவேன், கற்றுக்காமே இப்படி இந்த காதில் கேட்டு அந்த ஞானத்தில் இவ்வளோ பாடுறாருன்னா ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம். டெஃபினட்டாக வாசனை, பெரிய வாசனை. அது டெஃபினெட்லி கந்தர்வர் தான். கண்டிப்பாக இவங்க எல்லாம் காரண ஜென்மம் தான் அவங்க. அதே மாதிரி ரஃபி சாப், ஆஹா ஆஹா ஆஹா, चौदवी का चांद हो या आफताब हो, जो भी हो तुम खुदा की कसम लाजवाब हो, चौदवी का चांद हो. என்ன ஒரு உயிரோட்டம் அந்த பாடல்கள்லாம். अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं. அது இது நம்ம ஜானகி அம்மா மாதிரி அந்த ஃபீல் எங்கேருந்து அப்படி கொட்டுமோ தெரியாது. அது அப்படி ஒரு வாய்ஸ். அந்த வரிசையில் கிஷோர்ஜி டெஃபினட்டாக அவர் எத்தனை கிஷோர்ஜி நிறைய கேட்கலாம். நம்ம அவர் மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த த்ரோ चिंगारी कोई भड़के तो माझी ताना ना ना ना
लगाए उसे कौन बचाए. அந்த மாதிரி இந்த மாதிரி கான்டெம்ப்ளேட்டிவ் நிறைய ஃபன் சாங்ஸ் அவர மாதிரி ஈன மீனடிக்கா டமனிக்கா ஏமா கனா கனாக்கா அச்சிகா பிகரிக்கா ஈன மீனடி கரிக்கா டமனிக்கா மக்கனா கனா கனா கரிக்கா பிகரி கரிக்கா ரம்பம் போஸ் ரம்பம் போஸ் ரம்பம் போஸ் ரம்பம் போஸ் கிராக் மாதிரி வர அப்பா அதெல்லாம் வந்து ஏக சதுரனாரு ஏக ஓஷியாரு ஏக சதுரனாரு அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதாவது ஒரு கேரக்டர், அவரே பெரிய ஆக்டர். எனக்கு அவரை பார்த்தா உங்களை தான் ஞாபகம் வரும் மனோ சார். அந்த நீங்க அந்த ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு அந்த சிங்கார வேலை இல்ல அந்த கொப்பர தேங்காய் இங்க பாருங்க எனக்கா ஒரு 2 லைன் பாடலாமே மனோ சார்? கண்டிப்பா. ஆமா. அட போறங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்காய் இங்க பாருங்க நான் தங்க முத்தின மாங்க துள்ளி பாயாதே பெக்கங்கிட்டு ராங்க நான் தாரேண்டே இப்போ டபுள் ஸ்ட்ராங்கா. அதாவது அது ஏன் அப்புறம் ஆக்டே பண்ணல மனோ சார் நீங்க? ஏன்னா வந்து அந்த காமெடி ரோல்ல ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அதான் நம்ம கிஷோர் தாக்கு ஒரு பேரலல் நம்ம இண்டஸ்ட்ரியிலன்னா எனக்கு உங்களை பார்த்தா தோணும். அப்படி பயந்துட்டேன் நான் சத்தியமா. என்னன்னா அதுக்கு காரணம் உண்மையாக சொல்லிடுறேன். இத்தனை நாள் யாருக்கும் சொல்லலை, நீங்கள் கேட்டதுனால ஓப்பன் பண்ணுறேன். மாட்டிட்டீங்க? ஆமாம், போட்டு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா யாரும் கொடுக்கல, அதுதான் உண்மை. செகண்ட் உண்மை என்னன்னா, மலேசியா வாசுதேவன் அவர்கள் நடிப்புக்கு போய் சில இன்சார்ஜஸ் எல்லாம் என் கண் முன்னாடி பார்த்தேன். ஒரு தியேட்டர்லேருந்து வெளியே போகிறேன், அங்கே இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்கார் ஃபோனில் ஒருத்தருக்கு. அவர் இல்லை சார் ஊரில் இல்லை, ஒரு மாதமாக ஊட்டிலேயே அங்கே ஷூட்டிங்கில் இருக்கார். நான் உடனே போயிட்டு, தம்பி நான் காலையில் தான் அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன், ஊரில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி. அப்போ ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இன்சார்ஜஸ்க்கு நான் எங்கே போய் சொல்கிறது? கரெக்ட் தான் சார். ஸோ அற்புதமான பாடல்கள் மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு பாட்டு நமக்கு ஒரு 5 வருஷம் கேரி பண்ணோம், 10 வருஷம் கூட கேரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆக வேண்டாமே, ஒரு 3-4 லாங்குவேஜ் வேறு பாடிட்டுருக்கோம் அப்படின்ற இதில் தான் நான் சரி வந்தா பார்ப்போன்னு இது வரைக்கும் வரல. இனிமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? நான் ரெடியாக இருக்கேன். அப்படியா? ப்ளீஸ் எவ்ரிபடி ஆல் த டிரெக்டர்ஸ் டு நோட், மனோ சார் ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ரோல் இருந்தால் கட்டாயமாக வந்து மனோ சார் கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. ரோல் மட்டும் இல்லை, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பேமெண்ட்டும். இதை பார்த்தா டிஎம்எஸ் சார் எனக்கு வெடி வைக்கும். கண்டிப்பா கேட்பாரு. என்னப்பா சொன்னவங்க. ஸோ இந்த வரிசையில் நம்ம வந்து லிவிங் லெஜெண்ட் பாசத்துக்குரிய அண்ணன் யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள் டெஃபினட்டாக எத்தனையோ. என்ன பேசாரு, அதான் நான் எவ்வளோ பாடல்கள் அவருடைய பாடல்களும் நான் நிறையா பாடியிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் முதல்ல ஒரு கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முன்னாடி கச்சேரி போகிறது எஸ்பிபி சார், யேசுதாஸ் அவங்க 2 பேரோடையும் மேடையில் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை வெரி செரிஷ்ட் abroad concerts ever in my life. அதில் அவருடைய பாட்டில் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு பாடல். அதே மாதிரி மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே. அதே மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். அப்புறம் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம்